யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வாசியுங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். 12 இன்னொரு வாசியுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த யாக்கோபு நிருபம் ஒரு வித்தியாசமான நிருபம். பவுலுடைய போதனை என்ன? விசுவாசத்தினால் கிருபையினால் நாம் மீட்கப்படுகிறோம், கிரியினால் அல்ல. நாம் ரட்சிக்கப்படுவது கிரியில் அல்ல, விசுவாசம் கிருபை. ஆனால் மீட்கப்பட்ட பிற்பாடு நற்கிரியை செய்ய கடனாளியாய் இருக்கிறோம். இந்த யாக்கோபு நிருபத்துல யாக்கோபு சொல்லுகிற கிரியை என்ன தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுவாயானால், ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்பாயானால் இந்த கிரியை வரவே. சரி, இந்த யாக்கோபு நிருபம் மற்ற புத்தகம் போல இருக்காது. ஒரு சங்கிலி போல வராது, துண்டு துண்டா வரும். ஒரு சாப்டர் பேசுமே திடீர்னு அடுத்ததுக்கு போயிடுவார், அடுத்த போயிட்டு இப்படி வருவார். இதற்கு வாரன் வெஸ்பின்னு சொல்ற ஒரு பெரிய பைபிள் கமெண்ட்ரி யார் எழுதுறார். இதுக்கு தலைப்பு பி மெச்சூர். இந்த புத்தகத்துக்கே தலைப்பு பி மெச்சூர். ஒருவன் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால், ஒரு சபை முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால், ஒரு ஊழியர் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் என்னென்ன செய்யணுங்கிறது இதுல இருக்கு. சரி, இதுல இன்னைக்கு 2 வாக்கியங்களை வாசித்தோம். 1ஆம் அதிகாரம் 2-3, 1ஆம் அதிகாரம் 12. இதுல நீங்க கூர்ந்து கவனித்தால் 2 வார்த்தை வருகிறது. பரீட்சை, இன்னொன்னு என்ன? டெம்ப்டேஷன். பரீட்சை என்றால் டெஸ்ட், டெம்ப்டேஷன் என்றால் சோதனை. ஆனா நம்ம தமிழ் விசுவாசிகள் 2ஐயும் ஒன்னா போட்டு நினைச்சுவாங்க. எப்படி விசுவாசத்தை நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, நம்பிக்கையை நினைச்சுவாங்க. 2 வித்தியாசம். விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. அதுபோல பரீட்சை வேறு, சோதனை. சரி, பரீட்சை என்றால் டெஸ்ட், இது சோதனை என்றால் டெம்ப்டேஷன். அப்போ நீங்க கேட்கலாம், ஐயா ஆண்டவர் ஆபிரகாமையும் சோதித்தார், அப்படிதான் இருக்கு, டெஸ்ட் பண்ணார்னு போடலைன்னு. அப்போ ஆண்டவருடைய கிருபை 2ஐயும் வளர்க்கிறேன். பரீட்சை என்றால் டெஸ்ட். உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே பரீட்சைகள் ஆன்மீகத்திலே வருமானால் அது நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளை என்ன செய்யறது தெரியுமா? நம்மை முன்னோக்கி செல்ல உதவும். ஆனா டெம்ப்டேஷன் என்ன தெரியுமா? நம்மளை கீழே இழுக்கும். டெம்ப்டேஷன் எங்க போ? கீழே இழுக்கும், ஆண்டவரை விட்டு தூரம் போக வைக்கும். இந்த டெம்ப்டேஷன் மேக்சிமம் 99% சாத்தானாலும் உலகத்தாலும் மாம்சத்தாலும். வேரியஸ் டெஸ்ட், வெரைட்டி ஆஃப் டெஸ்ட், பலவிதமான பரீட்சை. சரி, இந்த பரீட்சை என்கிற வார்த்தை பல இடத்துல வருது. நீங்கள் 2 கொரிந்தியர் 13:15 எடுத்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை பரீட்சித்து பாருங்கள். அங்க வசனம் இருக்கிறது. நீங்கள் இந்த ஆவி நல்ல ஆவியா என்பதை பரீட்சித்து பாருங்கள். இதெல்லாம் தீர்க்கதரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், சோதித்து பாருங்கள் வரும்போது ஆங்கிலத்தில் பரீட்சை தான் வருது. இப்போ இந்த பரீட்சை குறித்து 4 குறிப்பு. முதல் குறிப்பு, பரீட்சைகளை எதிர்பாருங்கள். எக்ஸ்பெக்ட் ட்ரையல்ஸ், டெஸ்ட். இன்னைக்கு அநேகரை ஜெபம் பண்ற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே பரீட்சைகளை, டெம்ப்டேஷனை எடுத்து போடும். அப்படி யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு 100% கூடும். பரீட்சைகள் எதிர்பாருங்கள். ஒரு நாள் சிக்காகோவுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்க D.L. மூடியினுடைய ஆலயத்தை பார்க்க ஒரு சகோதரனை கூட்டிட்டு போனேன். பெரிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் 4000 பேர் அந்த ஆராதனை கலந்து கொள்ளலாம். D.L. மூடி அந்த ஆலயத்தில் போய் அந்த காலிம்பல அமுக்கிற உடன் ஒரு வெள்ளக்கார அம்மா வந்துச்சு.
என்ன விஷயம், நான் அந்த சர்ச்சை பார்க்கணும்னு எங்க இந்தியாவில் என்னை கூட்டி போய் அவ்வளவு காமிச்சு. டிஎல் மூடி தான் அந்த சர்ச்சை உருவாக்கி எல்லாம் செஞ்சிருக்காரு. இப்ப அவங்க ஒண்ணுமே மாத்தல, ரெண்டே மாத்திருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் மாத்திருக்காங்க, லைட்டை மாத்திருக்காங்க, மற்ற எல்லாம் அப்படி இருக்கு. உடனே அதை முடித்தவுடனே டிஎல் மூடியினுடைய பைபிள் காலேஜை பார்க்க போறேன். உலகத்திலே மிக 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 சிறந்த ஒரு பைபிள் காலேஜ் டிஎல் மூடி பைபிள் காலேஜ். ஆனா டிஎல் மூடி பைபிள் காலேஜ் போல, குருவானவர் அபிஷேகம் பெறல, லே பீப்புள். ஆனா அவர் பயங்கரமா ஒளிச்சிருக்கார். அப்போ அந்த அருமையான பைபிள் காலேஜை பார்க்கும்போது அங்க சொன்னாங்க, ஐயா இங்க இந்த சம்மர் டைம்ல, அதாவது சம்மர் டைம்ல ஒரு பைபிள் கோர்ஸ் நடக்கும். அதுல எல்லாரும் வந்து நீங்க படிக்கலாம், பரீட்சை கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாச்சு, பரீட்சை கிடையாது. அப்ப பரீட்சை இல்லைன்னா என்னன்னு கேட்டேன். பரீட்சை இல்லாதனால உங்களுக்கு மெரிட் கிடையாது, சர்டிஃபிகேட் கிடையாது. அப்ப ஒன்ன புரிஞ்சுடுங்க, பரீட்சை வந்தால்தான் நமக்கு பலனும் கிடைக்கும், நமக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும், இல்லையா? பரீட்சை இல்லைன்னா கிடையாது. அப்போ அந்த அமெரிக்காவில் அந்த கோர்ஸுக்கு அங்க வர்றவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சாங்க தெரியும்? ஆடிட்டர்ஸ்னு பேர் வச்சாங்களாம். நம்ம இந்தியாவில் ஆடிட்டர்னா வரவு செலவு, அவங்க அதுல கலந்து கொள்ள வைத்த பேர் ஆடிட்டர்ஸ். அவங்களுக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, ஆனா பரீட்சை எழுத வேண்டாம். அப்ப ஒன்ன புரிஞ்சுடுங்க, பரீட்சைகள் எதிர்பார்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா வரவே மாட்டேங்க. ஏன்னா பரீட்சைனாலே வராது, இல்லையா? இப்ப வரம்னா வந்துடும். நான் சொல்ல பரீட்சை எதிர்பாருங்கள். பரீட்சை கட்டாயம் நம்ம எதிர்பார்க்கணும். நீங்க ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வர வாசி பாருங்க. எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் பரீட்சைகளை அனுமதித்திருக்கிறார். தாவீதுக்கு வைத்திருக்கிறார், எசேக்கியா ராஜா வைத்திருக்கிறார். வியாதி வந்து சுகமாகும் பொழுது அவனை பரீட்சை பார்க்கவே அவரை கைவிட்டாராம். அப்போ பரீட்சைகள் எதிர்பார்க்க வேண்டும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் எழுதுறாரு. ஆனா அடுத்த வாக்கியத்துல விசுவாசத்தின் பரீட்சை என்று எழுதுகிறார். அப்போ ஆவியானவர் கற்றுக் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையிலே பரீட்சைகளை எதிர்பார்க்க. முதலாவது பரீட்சைகள் எதிர்பாருங்கள். இரண்டாவது குறிப்பு, எவ்வளவுக்கு அளவு உங்களுக்கு பரீட்சைகள் வருகிறதோ அவ்வளவுக்கு அளவு ஆன்மீகத்திலே ஸ்ட்ராங் ஆவீர்கள், ஸ்ட்ரென்த் ஆவீர்கள், இல்லையா? இப்ப நான் இந்த அளவுக்கு பேசுற காரணம் தெரியுமா? இந்த 50 வருஷம் நான் பட்ட பாடலாம். அவ்வளவு நெருக்கம், பாடு, நிந்த, வறுமை எல்லாம் வந்துச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு பரீட்சைகள் நமக்கு வருகிறதோ அவ்வளவுக்கு அளவு ஆன்மீகத்தில் என்ன செய்வோம்? ஸ்ட்ராங் ஆகும். ஒரு மனிதன் விசுவாச ஸ்கூல் ஆஃப் ஃபெய்த் அதுல போய் சேர்ந்தான். அவனுக்கு வயசு 75. 100வது வயசுல தான் அந்த ஸ்கூல் ஆஃப் ஃபெய்த்ல சர்டிஃபிகேட் வாங்கினான். யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாரு? அவர் 25 வயசுல முடிச்சார். நம்மலாம் 60-70 வயசு ஆச்சு, இன்னும் முடிக்கல, ஃபெயில் ஆகிறோம், இல்லையா? அப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பரீட்சை வர 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 அவன் பலப்பட்டான். அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் அதனால் தான் என்ன செய்கிறார் என்றால் அவனை தேவனுடைய சிநேகிதன் சொன்னார், விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். காரணம் என்ன? எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுடைய வாழ்க்கையிலே பரீட்சைகள் வந்ததோ அவ்வளவுக்கு அளவு அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே பலப்பட்டார்கள், ஸ்ட்ரென்தன் பண்ணார். அப்ப பரீட்சை வரலன்னா நம்ம சின்ன பிள்ளை போல தவழும். 30 ஆனாலும் அந்த ரட்சிக்கப்பட்ட அதே இடத்துல இருப்போமே தவிர முன்னாலேயும் போக மாட்டோம். நம்ம தேர்தல் நடத்துவாங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எம்எல்ஏ பதி தக்க, அதே போல சிலர் அந்த இடத்தை தக்க வைப்பாங்க, முன்னாலும் போக மாட்டாங்க, பின்னால். ஆனத பவுல் சொல்றார், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதராக இருக்க வேண்டும். இனிதான் முக்கியமான செய்திக்கு வரேன். ஆபிரகாம் வாழ்க்கையை நான் படித்தேன். 6 பரீட்சை வச்சார். இந்த 6 பரீட்சை நீ படிக்கணும், எழு, குறிப்பிடுங்க. 6 பரீட்சை எழுங்க. முதலாவது பரீட்சை ஃபேமிலி டெஸ்ட், குடும்பத்தில் வந்த பரீட்சை.
ஆதியாகமம் 12:1 ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போயினார். இப்ப ஆபிரகாமுக்கு முதல் பரீட்சை ஃபேமிலி டெஸ்ட் என்ன தெரியுமா? தேசத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, இனத்தை விட்டு வெளியே வருவது ரொம்ப 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 சங்கடம், ரொம்ப சங்கடம் இல்லையா? இப்ப நம்ம இந்திய சூழ்நிலையில தேசத்தை விட்டு வானா எல்லாம் ஓடிடுவோம், கனடா அமெரிக்கா போயிடுவோம். ஆனா ஆபிரகாமுக்கு எங்க போறாரு அவருக்கே தெரியாது. தெரிஞ்சா கூட பிரச்சனை, எங்க போறது அவன் உடனே கீழே. 3 அடிமைத்தனம்: தேச அடிமைத்தனம், குடும்ப அடிமைத்தனம், இனத்தின் அடிமைத்தனம். இவனுக்கு பாருங்க, ஆண்டவர் உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஒருவன் தன் தகப்பனையாவது, தாயாவது, மகனையாவது, மகளையாவது என்னை காட்டில் அதிகமாய் சிநேகிக்கிறவன் எனக்கு சீடர். ஆபிரகாமுக்கு சொன்னதான் இங்க சொல்றாரு. நான் குடும்பத்துக்கு வச்ச பேர் என்ன? எரிமலை. எரிமலை எப்ப வெடிக்குன்னு சொல்லிட்டு வெடிக்காது, எப்போ அமைதல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அமைதல் ஆகாது. உங்க குடும்பத்தை தெரியுமே, நல்ல வட பாயாசம் நடக்கும்போது சண்டை வரும். சண்டையின் முடிவில் என்ன வரும்? வட பாயாசம் வரும். ஆனா ஆண்டோட கிருபையால எனக்கு அந்த பாக்கியம் கிடையாது. நான் கல்யாணம் முடியாமலே இருக்கிறதுனால எல்லாருடைய சண்டைகளை பார்ப்பதே தவிர ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு 2 கையை வைத்து அல்லேலூயா சொல்வேன். ஆண்டவரை என்னை காப்பாற்றினதற்காக என்னது அநேக சமாளிக்கிறோமே தவிர நம்மளால ஒன்றும் செய்ய முடியல பல குடும்பங்கள். ஆனா இங்க பாருங்க, முதல்ல ஃபேமிலி டெஸ்ட் என்ன? அவனுக்கு அதற்கு கீழ்ப்படிந்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல என்ன வருது தெரியுமா? பரீட்சை வருமா வராதா? குடும்பத்துல பரீட்சை வரும். இதுல ஆபிரகாம் செய்தான், அப்படியே கீழ்ப்படிந்து போனான். அப்ப நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல அநேக பரீட்சைகள் வருகிறது. சிலதில் நம்ம தோத்திருக்கிறோம், சிலதில் விழுந்திருக்கிறோம் இல்லையா? சில காரியம் வரும்போது சேர்ந்திருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு உன் இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு போகும்போது உடனே தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் இருந்தாலும் அவன் கீழ்ப்பிடிச்சு. முதல் டெஸ்ட். 2வது டெஸ்ட், 6 டெஸ்ட் சொல்றேன். 2வது டெஸ்ட் ஆதியாகமம் 12:10. அந்த தேசத்திலே என்ன உண்டாயிற்று? பஞ்சம். அப்ப இதுக்கு என்ன பேருங்க? ஃபேமின் டெஸ்ட், பஞ்சத்தின் பரீட்சை. ஆண்டவர் ஆபிரகாமை சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை என்ன செய்வேன்? சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உன்னை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் என்று 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொன்னார். ஆனா இவ்வளவு சொன்ன ஆண்டவர் அங்கே பஞ்சம் வந்த உடனே இவன் ஆண்டவரிடத்தில் போய், பஞ்சத்திலே நான் எகிப்துக்கு போகலாமா என்று கேட்கல, உடனே போயிட்டான். போன போது அவன் செஞ்ச தப்பு, தன் மனைவியை சிஸ்டர்ன்னு சொன்னா, அவன் மனைவி இவனை என்ன செஞ்சார்? பிரதர்ன்னு சொன்ன. உடனே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமின் மனைவி அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் தோத்து போனான். அல்லேலூயா. இதுக்கு பேர் பொய் என்பது. இன்னைக்கு விசுவாசிகளும் ஊழியர்களும் சொல்லுகிற பொய்கள் லட்சக்கணக்கா இருக்கு இல்லையா? கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பாருங்க. நம்ம எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பு பொய் சொன்னோம், அது கணக்கில் இல்லை. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம வாயில என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆண்டவர் காண்பிக்காததை கண்டோம் என்று சொல்கிறோம், ஆண்டவர் சொல்லாததை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில ஆபிரகாம் இந்த டெஸ்ட்ல தோத்து போனார். 3வது டெஸ்ட், அது மந்தையின் பரீட்சை, ஃப்ளாக் டெஸ்ட்.
ஆதியாகமம் 13:6 எடுங்க, வாசிங்க. 13:6. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அவர்களை தாங்க கூடாமல் போயிற்று. இப்ப பாருங்க, ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைத்தார், லோத்து அல்ல. ஆனா ஆபிரகாமோடு லோத்து ஒட்டி கொண்டதுனாலே லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்போது 2 பேருடைய மந்தையும் பெருகிற்று, 2 பேரையும் அந்த பூமி தாங்க கூடாமல் போயிற்று. அப்பதான் ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் தகராறு ஏற்பட்டது. இதுக்கு பேர் மந்தை விரிவாவதினால் வருகிற ஒரு பரீட்சை. இது குடும்பத்திலும் வரும், ஊழியங்களிலும் வரும். ஆண்டவர் ஜெப குழுக்கள், ஊழிய குழுக்கள் விரிவடைய இந்த பிரச்சனை வரும், விரிவடைய வரும். ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் அழகா சொன்னா, ஒரு ஸ்டெப் முன்னால வாரான். நீ நானும் சகோதரர்கள், அதுக்கு 2 மீனிங். 2 பேரும் உறவினர்கள், ஒரு மீனிங். 2வது மீனிங், 2 பேரும் ஒரே தெய்வத்தை வணங்குறவர்கள். ஆகவே நீனும் நானும் சகோதரர்கள். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், இடது பக்கம் போனால் அப்படியானால் இதிலே ஆபிரகாம் இந்த ஃப்ளாக் டெஸ்ட், அதாவது மந்தையின் பரீட்சையிலே விட்டு கொடுத்தார். அல்லேலூயா, விட்டு கொடுத்தார். ஆபிரகாமனுடைய குணம் என்ன? விட்டு கொடுத்தார். உடனே லோத்து பார்க்கிறார், கண்ணேறிட்டு பார்த்தபோது அது சமவெளி, தண்ணீர் நிறைந்த இடம் என சோதோம் கோமோரா. கண்களின் அடிப்படையிலே அதை தேர்ந்தெடுத்து போனான். ஆனால் அவன் சமவெளி, செழிப்பு, நீர்வளத்தை தெரிந்தெடுத்தான். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன கிடைத்திருக்கும்? சமவெளி இல்லாமல் நீர் இல்லாத ஒரு இடம் கிடைத்தது. ஆனால் ஆபிரகாம் பார்த்து, ஆண்டவர் லோத்து பிரிந்த உடனே சொல்கிறார், நீ கண்ணேறிட்டு பார், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எல்லாம் உனக்கு தாருங்க. அப்படியானால் இந்த லோத்து கண்களின் அடிப்படையிலே அவன் செயல்பட்டான், இவன் விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்பட்டான். அப்போ இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃப்ளாக் டெஸ்ட். அப்போ முதல் டெஸ்ட் என்ன? ஃபேமிலி. 2வது ஃபேமிலி. 3வது 4வது ஃபார்ச்சூன், அதாவது வாய்ப்புகளின் டெஸ்ட். எடுங்க ஆதியாகமம் 14:21 வாசிங்க. ஆதியாகமம் 14:21 வாசிக்கலாம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும். இப்ப பாருங்க, 14ஆம் அதிகாரத்துல 5 ராஜாக்கள் ஒரு கூட்டணி வைக்கிறார்கள், 4 ராஜாக்கள் ஒரு கூட்டணி வைக்கிறார்கள். இந்த 2 கூட்டணியும் ஒரு இடத்துல சண்டை போட யுத்த களத்துல வருகிறார்கள். 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் ஜெயித்தார்கள். 4 ராஜாக்கள் ஆபிரகாமின் இனத்தானான லோத்தையும் அவனுக்குரிய பொருட்களை எல்லாம் அவர்கள் சிறைபிடித்து போய்விட்டார்கள். ஆபிரகாமுக்கு ஒரு மனிதன் வந்து இதை சொல்லுகிறார். உடனே ஆபிரகாம் தன்னிடத்தில் உள்ள மக்களை அழைத்து சென்று அந்த 4 ராஜாக்களை ஜெயித்து, அந்த ஆபிரகாம் தன்னுடைய இனத்தான் ஆகிய அந்த லோத்துக்குரிய எல்லாவற்றையும் விடுவித்து கொண்டு வருகிறார். என்னுடைய கணக்கின்படி ஆபிரகாம் ஜெயித்த ராஜாக்கள் 9. 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் ஜெயித்தார்கள். 4 ராஜாக்களை யார் ஜெயித்தார்? இப்ப ஆபிரகாமை பார்த்து அந்த 5 ராஜாக்களை ஒருவனான சோதோம் ராஜா வருகிறார். ஐயா, ஜனங்களை எனக்கு தார், பொருட்களை என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். இதான் ஃபார்ச்சூன், அதாவது ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், என்னை நீர் ராஜா ஐஸ்வர்யன் வாக்கினார் என்று சொல்லாதபடி ஒரு பாதரட்சியின் வாரை கூட நான் எடுக்க மாட்டேன் என்று கையை வைத்தான். ஆனால் என்னோடு யுத்தத்துக்கு வந்த அந்த நண்பர்களுக்கு மாத்திரம் அவர்களுக்குரிய பங்கை கொடு என்றான். இதுக்கு பேரு வாய்ப்புகள், ஃபார்ச்சூன். நம்ம வாழ்க்கையில சில சமயம் திடீர்னு வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்பு வரதெல்லாம் ஆண்டவர் தருகிறாரதா பிசாசு தருகிற டெஸ்ட் பண்ணணும். இதுல ஆபிரகாம் ஜெயித்தான். இங்க ஆபிரகாம் பாருங்க, வாய்ப்பு வந்துச்சு, அதை விட்டுட்டான்.
அநேக சமயங்கள்ல சாத்தானானவன் நம்ம வாழ்க்கையில அநேக வாய்ப்புகளை தருவான், அநேக வாசலை தருவான், அநேக சூழ்நிலைகளை உருவாக்குவான். எது ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது, எது சாத்தானிடத்தில் வந்தது என்று இனம் கண்டுகொள்ள வேண்டும் இல்லையா? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா பணமும் நமக்கு சோதனையாய் மாறிவிட கூடாது. சோதனை ராஜா சொன்னான், பொருளை நீ எடுத்துக்கணும். அவனுக்கு ஜனங்கள் வேணும்னா என்ன, ஜனங்களை வைத்தா யுத்தம் செய்யலாம். ஆனா பொருட்களை வைத்து ஒண்ணுமே. ஆனா 9 ராஜாக்கள் பொருள்னா இவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அப்பா, வேலை செஞ்சா கூட இது வராது. அவன் சொன்னான், கர்த்தர் என்னை பணக்காரனாக்கணும், கர்த்தர் என்னை உயர்த்தணும், கர்த்தர் என்னை கனம் பண்ணணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆவியான ஒரு முறை சொன்னார், உன்னை டிவியிலும் ரேடியோவிலும் உன்னை பேச வைப்பேன். அப்போ நான் டிவியில் போய் கேட்டால் ஒரு வாரத்துக்கு இன்னைக்கு இருக்கிற டிவியில் 25,000 ரூபா கட்டணும் அரை மணி நேரத்துக்கு. சில டிவியில் 5,000 கட்டணும், சில டிவியில் 4,000 கட்டணும். அப்போது நான் யோசிச்சு பார்த்தேன், 4 வாரத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்? சில முக்கியமான டிவியில் 1 லட்ச ரூபா கொடுக்கணும். நான் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேருந்து நான் யார்ட்டையும் பணத்தை கேட்டதில்லை. அப்படியானால் யோசித்து பார்த்தேன், இது எப்படி நடக்கும்? ஆனால் ஜெபிச்சேன், ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யணும். அமெரிக்கன் கல்லூரியில் செப்டம்பர் கன்வென்ஷன் ஒரு கன்வென்ஷனில் நானும் தியோடர் வில்லியம்ஸும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தியோடர் வில்லியம்ஸு பிரசவம் பண்ணி முடித்தா நான் பேசணுன்னு கேட்டேன், நீ எந்த பைபிள்களை படித்தேன்? நான் பைபிள்கள் படிக்கலையான்னு. எப்படி பேசுகிறேன்னாரு, இந்த பைபிளை தமிழ் பைபிளை படித்து தான் பேசுகிறையான்னு. அவர் எனக்கு தெரியாமல் அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். நாங்கள் பேக் டு த சத்தியவச பேசுகிற எல்லாம் வயசாயிட்டு இங்கே ஒரு பையனை பார்த்தேன், அவனிடத்தில் ஆண்டவரின் வார்த்தை இருக்கிறது. அவங்க அது செகந்திரா பார்த்து அனுப்புனாங்க, மதுரைக்கு அனுப்புனாங்க. ஒரு 2 வருஷம் ஸ்க்ரூட்டினி பண்ணாங்க, பிறகு என்னை பேச கூட்டாங்க. இன்னைக்கு 23 ஆண்டுகள் நான் பேசிட்டு வரேன். நான் 10 பைசா கொடுக்க வேண்டியதே இல்லை. பேசணும், வெளியே வரணும், அவ்வளோதான். அவங்க ஒவ்வொரு டாபிக் கொடுப்பாங்க, ஒவ்வொரு டாப்பிக்கும் 12% பண்ணிட்டு வெளியே வருவேன். இன்னைக்கு வந்து சத்தியன் டிவியில் பேசுகிறேன், தமிழன் டிவியில் பேசுகிறேன், நம்பிக்கையில் பேசுகிறேன், ஓசனால் பேசுகிறேன், ஃபீபா ரேடியோவில் பேசுகிறேன், இன்னும் கனடாவில் வேவ்ஸ் ஆஃப் பவர்னு ஒரு ஆன்லைன் ரேடியோ இருக்குது, அதில் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பேசுகிறேன், நான் 10 பைசா கொடுக்கறவும் இல்லை, கொடுக்கறதுக்கு வழி இல்லை. கேட்டால் தானே கிடைக்கும். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் ஆச்சரியமாக செய்கிறார். வாய்ப்புகள் வரும்போது, செழிப்புகள் வரும்போது இது எங்கிருந்து வருதுன்னு யோசி. சில சமயம் உன்னை அது கொக்கி போடும், கொக்கி போட்டு. இதுல ரொம்ப விசுவாசிகள் ஊழியர்கள் கட்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப பேர் நல்ல நல்ல ஊழியர்களை கூட பிசாசு என்ன செய்யிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. நான் என் வாழ்க்கையில மனம் திறந்து சொல்றேன், உங்களை அண்ணன் தங்கச்சியா சொல்றேன், பணம் பெருக 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 ஃபெய்த்து குறையுது. பணம் பெருக 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 வல்லமை என்ன செய்யுது, குறையுது. பணம் பெருக பெருக ஜெபம் குறையுது. பணம் பெருக 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 என்ன தெரியுமா, வேத வாசிப்பு என்ன செய்யுது, குறையுது இல்லையா, குறையுது. நீங்க பிள்ளை இல்லாத காலத்துல அழுத ஜெபம் இன்னைக்கு இருக்கா? வேலை இல்லாத காலத்துல பண்ண ஜெபம் இன்னைக்கு இருக்கா? அதே சமயத்துல நீங்க உங்க வாழ்க்கையில உபத்திரத்தின் குகையில் இருந்த ஜெபம் இப்ப இருக்கா? இல்லவே. இப்ப நம்ம ஜெபம் எல்லாம் கடமை முறைக்கு மாறிவிடுது. முன்பு நாம் ஜெபித்தோம், ஜெபிக்கும் போது தேவ பிரசனம் வந்தது. இப்ப 1000கணக்கான பாடல்களை பாடுகிறோம், பிரசனம் வரவே இல்லை. அப்போ இந்த டெஸ்ட் என்ன டெஸ்ட் சொல்லுங்க? அடுத்து ஃப்ரிக்ஷன் டெஸ்ட், உராய்கிற ஒரு டெஸ்ட். உராய்கிறது என்றால் என்ன? நம்ம குடும்பத்துக்குள்ளே சில சமயம் கருத்து வேறுபாடுல உராய்கிறோம். ஐக்கியத்திலே என்ன வரும், உராய் வரும். ஊழியத்திலே உராய் வரும். அதுக்கு பேர் ஃப்ரிக்ஷன் டெஸ்ட். இதுக்கு வசனம் எடுக்க பாருங்க. ஆதியாகமம் 16:2 வாசிங்க. ஆதியாகமம் 16:2 வாசிங்க. ஒருவர் வாசிங்க, வாசிக்காத வாசிங்க. நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்து
கொடுத்தார். என் அடிமை பெண்ணோட சேரும். மூணாவது வாக்கியத்தை வாசிங்க. மூணாவது வாசியம். ஆபிரகாம் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்தார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபிரகாம் அந்த தேசத்திலே 10 வருடம் இருந்தார். அந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் என்ன? மனைவிக்கு பிள்ளை இல்லைன்னா வேலைக்காரியை நிச்சயமாக சேர்ப்பாங்க. அது இவரையும் தாக்கியது. ஆண்டவர் 2 பேருக்கு ஒரு குழந்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதை நம்ப முடியல இவங்களால. அதனால அந்த சாராள் சொன்னார், என் வேலைக்காரியோடு சேரும். இந்த இடத்துல தான் நான் யோசிக்கிறேன், ஆபிரகாம் நேர ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும், ஆண்டவரை இவரை சேர்க்கலாமா? கேட்கவே இல்லை, சேர்த்துக்கிட்டார். உடனே ஆகார் குழந்தை உண்டாட உடனே சாராளை பாய்க்கிறார். சாராளு எங்க திருநெல்வேலிக்காரின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ படுத்துற கொடுமையில ஆகார் என்ன செய்யறா? ஓடுறா. ஆண்டவர் சொல்ல போய் அடங்கி இருந்தா பிள்ளை பெறுது. அந்த பிள்ளை பிறந்து நல்ல வளருகிறது. ஆண்டவர் ஏற்ற காலத்திலே ஆபிரகாம் சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தார். உடனே ஆபிரகாமை பார்த்து சாராள் சொல்கிறாள், இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் வெளியே துரத்து. இது ஆபிரகாமுக்கு சஞ்சலம். தேவ சமத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறார் சாராளின் பேச்சை கேளு. பைபிளிலே வீட்டம்மா பேச்சை கேளுன்னு சொல்ற ஒரே வசனம் தான். கோடிட்டு கட்டம் போடுங்க இல்லையா? பைபிளிலே மனைவி பேச்ச கேளுன்னு ஒரே வார்த்தை இதுதான். ஏன் தெரியுமா? ஏன் ஆண்டவர் சொல்ல? 2 ரீசன். முதலாவது, ஆபிரகாம் சொன்னா என் பேச்ச கேட்கல, உன் பேச்ச, அவன் பெஞ்சாதி பேச்ச கேட்டுதான் நீ சேர்த்த. ஆனா அவ பேச்சு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் என்ன தெரியுமா? சாராள் சொல்வது கரெக்டு, வாக்குத்தத்த பிள்ளை இதுதான், அது இல்லை. உடனே அவன் செய்யறான். அவ இதுக்கு பேர் ஃப்ரீக்ஸ் சென்டர்ஸ். உறவுகளில் வருகிற என்னது? உரசல். மனசாட்சியை தொட்டு பாருங்க, நம்ம உறவுகள்ல உரசல் வருதா இல்லையா? ஒருவரை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இன்னொருவருக்கு வயிறெல்லாம் எரியும் இல்லையா? அப்படியே காத்துல மூக்கல எல்லாம் புக வருது. ஏன்னா இதுதான் ஃப்ரீக்ஸ் சென்டர்ஸ். ஒரு நாட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த நாட்டில் என்னை எது கூட்டாங்கன்னா 25வது ஆண்டு கல்யாண நாளை கொண்டாடுகிற ஒரு சகோதரர், அவருடைய மனைவி என்னை பிரசவனை கூட்டாங்க. பிரம்மாண்ட கூட்டம், ஏராள சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு கொயர் பாடி வச்சு நான் தான் விசேஷத்தை பிரசியார். அந்த கொயர் பாடி முடிஞ்ச உடனே அந்த சகோதரன் எழுந்து சொன்னார், பிரதர், பிரசவனுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன் என்றார். நான், ஐயா சொல்லுங்க என்ன? அவர் சொன்னார், ஐயா, கல்யாணம் முடிந்து 25 ஆண்டுகள் ஆகிறது. கல்யாணம் முடிந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் எனக்கு அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு மனஸ்தாபம், சண்டை வரவில்லை. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்திற்கு. நான் பிரசவனார்த்தேன், என் புல்லாத வயசு இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், இதை நம்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? உன் வீட்டில் 27 வருஷம் சண்டை வரலன்னா ஒருவருக்கு வாய் ஊமையா இருக்கணும், ஒருவருக்கு காது என்ன செய்யணும்? செவிடா இருக்கணும். அதனால இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பிரசாரிச்சேன். நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. முடிஞ்ச உடனே ரூமுக்கு வாங்கினாரு, கொண்டு போட்டார். அவனடா வெளிநாடு, நம்ம ஊராது பஸ்ல ஏறி நடந்துருவோம். அவன் என்ன என்னையாண்ண ஐயான்னு அழுதார். ஏன் அழுதாருன்னு? ஐயா, அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வந்து டெய்லி சண்டையா. அப்படியே பொய் சாட்சி சொன்னேன். பொய் சாட்சி சொல்லலன்னா அதுக்கு சண்டை வரும். யோசித்து பாருங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ஃப்ரிக்ஷன். நானும் என் தம்பியும் ஒரே வீட்டில் இருக்கிறோம். அவன் கல்யாணம் முடிஞ்சு 2 பெண் பிள்ளை இருக்காங்க. எனக்கு என் தம்பிக்கும் பிரச்சனை வராமல் இன்று வரையிலும் நான் பாதுகாப்போம். எப்படி தெரியுமா? அவன் பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன், ஏன் பிரச்சனையில அவர் தலையிட மாட்டார். 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது உட்கார்ந்து பேசும். 6வது டெஸ்ட், ஃபாதர் டெஸ்ட், தகப்பனின் பரீட்சை. ஆதியாகமம் புத்தகத்துல 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் இருக்கிறேன்.
அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும், இதுல ஆண்டவர் சொல்ல உன் புத்திரனும் ஏக சுதனும். அப்ப என்ன அர்த்தம்? உன் மகனும் உன் ஒரே மகனும் நீ நேசிக்கிற ஈசாக்கை கொண்டு போய் அங்கு தகன பலியாகு. தகன பலின்னா ஆடு தகன பலியை துண்டுதுன்னா விடுவாங்க. உன் பையனை கொண்டு போய் விட்டு. இந்த இடத்துல நானும் நீங்கள் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நிச்சயமா இது கர்த்தருடைய சத்தமே அல்லன்னு சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை பின்னாலே போ சாத்தானு. ஆனா இவன் அவன் சொல்லவே இல்லை. அவனுக்கு நேரா போறான். அதிகாலமே போய் கீழ்ப்படிதான். மகன் கேட்கிறான், எல்லாம் இருக்கே, ஆட்டுக்குட்டி எங்கே? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளணும். பலிபீடம் கட்டி மகனை கட்டி வைத்து அவன் பலி செலுத்தும் பொழுது அவன் ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளையாண்டார் மேல் கை போடாதே, நீ ஏக சுதன் என்றும் நேச மகனாயிருக்கிற அவனை நீ ஒப்பு கொடுக்க முற்பட்டதினாலே நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று நான் காண்கிறேன் என்று சொல்றார். இதுக்கு பேர் தான் ஃபாதர். நீ என்ன நேசிக்கிறையா? உன் பிள்ளையை நேசிக்கிற. இது ஆபிரகாம் என்னதான் நேசித்தான். இப்ப நம்மளை பார்த்து நீ என்ன நேசிக்கிறாயா? ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன நேசிக்கிறாயா? உன் குடும்பத்தை நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா? உன் வேலையை நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா? உன் காரை நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா? உன் வரங்களை நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா? உன் ஐசு? இப்படி கேட்டால் நானும் நீங்கள் என்ன பதில் சொல்வோம்? ஆபிரகாம் இந்த ஃபாதர்னஸ், இந்த பரீட்சையை என்னாலே கற்பனை கூட பண்ண முடியல. நம்மளால கற்பனை பண்ணவே. ஆண்டவர் எப்போதுமே மனுஷ நரபலியை எதிர்க்கிறவர். ஆனா இந்த இடத்துல அவரே சொன்னா உன் பையனை கொண்டு போய் பலியிடு. இது நம்மளால புரிஞ்சு கொள்ளவே. ஆனா அதுல அவன் ஜெயிச்சான். அப்ப 6 டெஸ்ட்ல எத்தனைல தோத்தான்? 1. 5ல என்ன செய்யறான்? நம்ம வாழ்க்கையில் இந்த 6லும் தோத்துருப்போம். ஆனா நம்ம ஆண்டவரை நீ பரீட்சையில எத்தனை தடவை தோத்தாலும் உனக்கு எழுதுவதற்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. எப்ப தெரியுமா? அண்டில் மை டெத், சாகர நேரம் வரையில நமக்கு வாய்ப்பு இருக்கும். செத்த பிற்பாடு வாய்ப்பு இல்லை. அப்போ 2 குறிப்புகளை சொன்னேன். முதல் குறிப்பு என்ன தெரியுமா? பரீட்சைகளை எதிர்பாருங்கள். 2வது குறிப்பு என்ன? பரீட்சைகள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணப்படும், நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி வரும். அல்லேலூயா. அதனால வீட்டில் போய் அந்த 6 டெஸ்டையும் குறிச்சு வச்சு டெய்லி டெஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி சுகரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோமா, டயபிட்டிஸை, அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. 3வது, இந்த பரீட்சைகள் வரும்போது 3வது குறிப்பு, உன் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிவார். பரீட்சைகள் வரும்போது சிலர் வெளிப்படையா வாயை திறந்து புருபுருப்பாங்க, அநேக இடத்துல கேள்வி கேட்பாங்க, தேவனை தூசிப்பாங்க. சிலர் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள ஆண்டவரை குறித்து கசப்பு வரும். ஆபிரகாமுக்கு இவ்வளவு பரீட்சை வைத்த போது அவன் மனசுல என்ன இருந்துச்சு? ஒரு முக்கியமான வசனம் எடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18, 19. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப என்ன செய்தான்? அப்ப அவன் இருதயத்துல என்ன இருந்துச்சுமா? ஒரே ஒரு எண்ணம். 11ஆம் அதிகாரம் 18, மரித்தோர் இருந்து எழுப்ப வல்லவர். நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. இந்த ஆபிரகாமுக்கு இந்த சம்பவத்துக்கு முன்னால எந்த பிள்ளையும் மரிச்சு உயிரோடு எழும்பல, எந்த தீர்க்கனும் ஒருத்தனை எழுப்பல. எழுப்பினதெல்லாம் என்ன? பின்னால் தான். எலியா காலம், எலிசா காலம், இயேசுவின் காலம், அப்போஸ்தலர் காலத்துல செத்தவ உயிரோடு எழுப்புறாங்க. ஆனா ஆபிரகாம் காலத்துல இந்த மரித்தோர் இருந்து எழும்புகிறது ஒரு புது தாட்டு.
ஒரு புது சிந்தனை. ஆனால் அவனுக்கு என்ன, என் பிள்ளை மூலமாக தான் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவர் பலியிடன்னு சொல்லிட்டார். அப்படியே செத்தால் துண்டு துண்டா வெட்டினாலும் என் பிள்ளையாண்ட உயிரோடு எழுப்பார். ஏன்னா என் சரீரம், சாராளின் சரீரம் செத்து போயிருந்தது, அதை உயிரோடு எழுப்பினவர் இதை எழுப்ப மாட்டார். இந்த ஃபெய்த்து அவன் வாயில் இல்ல, அவன் உள்ளத்துல இருந்து. இதை எபிரேயர் நிறுவத்தில் எழுதுறார். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில எந்த பரீட்சைகள் நடந்தாலும் நம்ம என்ன திங்க் பண்றோம், என்ன யோசிக்கிறோம், என்ன விசுவாசத்தில் இருக்கிறோம், இதையெல்லாம் ஆண்டவர் அறிவார். மக்களால் அறியவே முடியாது, இல்லையா? முடியாது, மக்களால் முடியாது. வெளியே நம்ம வணக்கம் போடுவோம், உள்ளத்துல கசப்பு இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே இருக்கு. அப்ப முதல் குறிப்பு என்ன? பரீட்சைகள் எதிர்பார்க்க. ரெண்டாவது, பரீட்சைகள் வர வர நம்ம பலப்படுவோம். மூணாவது, பரீட்சைகளிலே நீ என்ன திங்க் பண்ணுகிறாய் என்பதை உன் ஹார்ட்ல உள்ளதை ஆண்டவர் படிப்பார். நான்காவது, கடைசி குறிப்பு, கடைசி, இந்த பரீட்சைகள் வந்தால் நமக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்? எடுங்க யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு கர்த்தர் தம்மிடத்திலே அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின. அப்ப என்ன அர்த்தம்? பரீட்சைகள் வரும் பொழுது அதுல உறுதியாய் நின்றால் ஜீவ கிரீடமாகிய ரிவார்டு கிடைக்கும், பலன். இப்போ ஆபிரகாம்கிட்ட மறுபடியும் வரும். ஆபிரகாமுக்கு இந்த பரீட்சைகளை உறுதியா நின்றதுனால அவனுக்கு என்ன ரிவார்டு கிடைத்தது? ஆதியாமம் 22 எடுங்க, தயவுசெய்து எடுங்க. ஆதியாமம் 22 எடுங்க. ஆதியாமம் 22 எடுங்க. 22 எடுங்க. அந்த 22ல என்ன தெரியுமா? முதல் ஆசீர்வாதம் அந்த 22ஆம் நியூ சன், புதிய மகன் கிடைத்தான். அதுக்கு வசனம் என்னது? எபிரேயர் 11:19 வாசிங்க. எபிரேயர் 11. அந்த மகனை திரும்ப பாவனையாக திரும்ப என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். அதை நான் எப்படி புரியுதன்னா, பையனை ஒப்பு கொடுத்தான். ஆனா இப்போ அவன் வாழ்க்கையில மகனை உயிரோடு எழுப்பப்பட்டவனை போல அவன் பெற்றுக்கொண்டான். பரீட்சைகளிலே நாம் உறுதியாய் நின்றால் ஆண்டவர் எதெல்லாம் இழந்தோமோ அதை திரும்ப தருவார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த பரீட்சைகளில் உறுதியா இருந்தால் இன்னொரு நியூ ஃபெல்லோஷிப். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ஆபிரகாம் தமான பலியிட கொண்டு போறான். போகும்போது என் மகனும் அப்பாவும் என்ன பேசினாங்க? ஒரே சென்டென்ஸ், பலி சேர்த்து ஆடு எங்க, அது ஒண்ணுதான் கேட்டாங்க, வேற ஒண்ணும். ஆனா திரும்ப வரும்போது அப்படியே பேசியிருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை தான், பேசியிருப்பாங்களா? மணிக்கணக்கா பேசுவாங்க. இவன் ஆண்டவரை பத்தி சொல்லியிருப்பான், ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய சத்தத்தை சொல்லியிருப்பான், அந்த ஆட்டுக்கடா மாட்டிய சொல்லியிருப்பான், ஆண்டவர் பேசினது. அப்போ பரீட்சைகளிலே உறுதியா இருந்தால் நியூ சன். இரண்டாவது நியூ ஃபெல்லோஷிப். மூணாவது, பரீட்சைகளிலே நாம் உறுதியா இருந்தால் என்ன கிடைக்கும் பாருங்கள்? நியூ நேம் ஆஃப் காட். வாசிங்க ஆதியாகமம் 22:14. ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு என்ன வைத்தான்? இடத்துக்கு மாத்திரமல்ல, அதனுடைய பெயர் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு, அவன் கர்த்தருக்குடைய புதிய அந்த பெயரை அறிந்து கொண்டான். நியூ ரெவலேஷன் ஆஃப் காட். யெகோவா ஈரே தான் என்ன? கர்த்தருடைய பர்வதத்தில். ஹட்சன் டெய்லர் தான் வீட்டில் 2 போர்டு எழுதி வச்சிருப்பான். முதல் போர்டு எபனேசர், இன்னொன்று யெகோவா ஈரே. அவர் சொல்றாரு, எபனேசர் வந்து கடந்த காலத்துல என்ன செய்தார்? உதவி செய்தார். யெகோவா ஈரே என்பது எதிர்காலத்துக்குரியது. என்ன தெரியுமா? அவர் கர்த்தருடைய பர்வதத்தில். ஒருத்தர் என்ன கேட்டா, புது வருஷத்துக்கு என்னையா வாக்குத்தத்தம்? நான் சொன்னேன், யெகோவா ஈரே, அவர் பர்வதத்தில் பார்த்துக் கொள்வார், இல்லையா? இந்த 2 தான்.
கடந்த காலத்தில் உதவி செய்தார் எபனேசர், எதிர்காலத்தில் என்ன செய்கிறார்? அப்ப என்ன, முதலாவது நியூ சன், நியூ ஃபெலோஷிப், அப்புறம் என்னது, நியூ நேம் ஆஃப் காட். கர்த்தருக்கு புது பேர் இன்னைக்கு யெகோவா ஈரே. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 22:22. கேசேத், ஆசா, பில்தாஸ், இத்லாப். அடுத்தது பாருங்க, பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் வாசிங்க. பெற்றான். பாருங்க, பெத்துவேல் யாரை பெற்றார்? இந்த 22ஆம் அதிகாரத்தில் இப்படி வரும்போது இந்த பெண்ணை பத்தியே வந்திருக்கு. நான் அதுக்கு என்னக்கு பிரச்சனைமா, நியூ சன், நியூ ஃபெலோஷிப், அடுத்தது நியூ நேம் ஆஃப் காட், நியூ பிரைட். இந்த பையனை உயிரோடு கொடுக்கும் போதே ஆண்டவர் அவனுக்காக ஒரு வாழ்க்கை துணையை எங்கேஜார். அதை சொல்றான் வேலைக்காரன். இந்த பெத்துவேலு தம் ஆளை பெற்றான். அடுத்த என்ன சொல்ற, நியூ ப்ராமிஸ். 22ஆம் அதிகாரத்தை எடுங்க, 17. நான் உன்னை ஆசீர்வதித்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும். இப்போ இந்த 17-18 உள்ள வாக்கு தத்துவத்துல அந்த ரெண்டா பிரிங்க. சில வாக்கு தத்துவங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது. உன் சந்ததி வானத்தை நட்சத்திரத்தை போல, உன் சந்ததி பூமிக்குள்ளே ஆசிரிக்கும். இதெல்லாம் பழைய வாக்கு தத்துவம். ஒரே ஒரு புது வாக்கு தத்துவம் இருக்கு. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது புது வாக்கு. அப்ப நியூ ப்ராமிஸ். ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்துக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தெரியுமா? இனி நீங்கள் உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பீர்கள். நியூ டெரரிட்டி. புதிய புதிய இடத்தை ஆண்டவர் நமக்கு தர போறார். அல்லேலூயா. நமக்கு புதிய இடம்னா புதிய ஆத்துமாக்கள், புதிய குடும்பம், புதிய ஊழியங்கள் தர போறார். அப்போ ஒருவன் டெஸ்ட்ல ஜெயிச்சான்னா நியூ சன், நியூ ஃபெலோஷிப், நியூ நேம் ஆஃப் காட், நியூ பிரைட். அடுத்தது என்ன தெரியுமா? நியூ ப்ராஃபஸி ஆர் நியூ ப்ராமிஸ். இதை சொல்லுங்க. இப்ப பரீட்சைகள் வேணுமா வேண்டாமா? இந்த ரிவார்டை பார்க்கும்போது வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த ரிவார்ட் பின்னால் தான் வருது. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். எழுந்திருப்போம்.